இஸ்லாம் மதம் பெண் உரிமையை பாதுகாக்கிறதா சொல்லியிருக்காரு. பெண் உரிமையை பாதுகாக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனா ஹைதராபாத்ல அரேபியன் நாடுல நிறைய பேர் 90 வயசு 80 வயசுல இருக்கிறவங்க சின்ன 16 17 வயசுல பெண்பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்றாரு. அதுக்கு இஸ்லாம் அதை எதிர்த்து தெரிவிச்சாரா? எப்படி இருந்தாலும் அவங்க 2வது கட்டும்போது அதுவும் அந்த டைம்ல அவங்க பொண்ணோட விருப்பம் கேட்டுதான் அந்த திருமணம் நடக்குதா? இன்னும் இப்ப பேப்பர்ல படிச்ச இந்த ஷாபாந்து பீகம் சொல்லி அவங்களுக்கு டைவர்ஸ் டைம்ல மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொன்னாரு. முஸ்லீம்ல இதத்து வரைக்கும் கொடுத்தா போதும் இருந்தது. ஆனா அதுல ஒரு எடிட்டோரியல் நான் படிச்சு பார்த்தேன். சில லேடிஸ் எல்லாம் 2-3 குழந்தைகள் இருக்கும். டைவர்ஸுக்கு அப்புறம் அவங்களால வாழ முடியாது, படிப்பில்ல, ஏதாவது அவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது. அப்படி இருக்கும் போதும் இந்த முஸ்லீம்ல இருக்க அந்த மத ஆச்சாரியர்லாம் அந்த மாதிரி கொடுக்க கூடாதுன்னு அதுக்காக எடுத்து போராடுறோம். இது என்ன ரீசன் கேட்க? அதாவது இஸ்லாத்துல பெண்களுக்கு உரிமை எல்லாம் இருக்கிறதா சொல்றீங்க. ஆனா நடைமுறையில பார்க்கக்கூடிய நேரத்துல பெண்களை விவாகரத்து செஞ்ச பிறகு ஜீவனாம்சம் கொடுக்கிறது, பெண்களுக்கு ஒரு ஜீவனாம்சம் கொடுக்கணும் நம்ம நாட்டில் சட்டம் இருக்குது. அது முஸ்லீம் பெண்களுக்கு இல்ல, கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி அது வேணான்னு சொல்றீங்களே. அது அந்த பிள்ளை குட்டியில வச்சுட்டு பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப விவாகரத்து செஞ்ச பிறகு ஒரு செக்யூரிட்டி ஏதாவது பணம் கொடுத்தாதானே அது நல்லது. அது கொடுமை மாதிரி தெரியுது என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதோட இந்த ஹைதராபாத் போன்ற பகுதிகள் என்ன செய்யறாங்கன்னா சின்ன சிறிய சிறுமிகளை எல்லாம் இந்த அரபு நாட்டு சேக்குகள் 2ஆம் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு விட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்களே. இதெல்லாம் இஸ்லாத்துல அவங்க சமூகத்தோடு நடக்கிறதா? இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு கொடுமையா இருக்குன்னு கேட்கிறாங்க. முதலாவதாக இந்த ஜீவன் அம்சத்தை எடுத்துக்கிடுவோம். இப்ப கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச உடனே நம்ம நாட்டில் முஸ்லீம் அல்லாத வேற சமுதாய மக்களா இருந்தா அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா கோர்ட் என்ன சொல்லும்னா அந்த கணவனுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்தவாறு அவங்க இப்ப பெண்ணுக்கு நீங்க கொடுக்கணும், மாசம் மாசம் என்ன செய்யணும், ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு தீர்ப்பளிக்கும். ஒரு கேஸ் நடந்து புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டான்னு சொன்னா டைவர்ஸ் பண்ண பெண்ணுக்கு என்ன செய்யணும், புருஷங்காரம் அவளுக்கு மாதம் மாதம் ஒரு தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும். எது வரைக்கும் கொடுக்க சொல்லும்னு கேட்டா அந்த 2 பேர்ல ஒரு ஆள் சாகுற வரைக்கும், இல்லைன்னா அந்த பெண்ணு வேற கல்யாணம் பண்ற வரைக்கும். இந்த பெண்ணுக்கு எப்ப கொடுக்க வர இருக்கு, அந்த பெண்ணு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான்னா அவளுக்கு செக்யூரிட்டி கிடைச்சு போயிடுது. இப்ப நீ கொடுக்க தேவையில்லை. அவ வேற ஒரு கல்யாணம் பண்ற வரைக்கும் நீ மாசம் மாசம் நீ பணம் கொடுக்கணும், இல்லன்னா நீனும் அவ்வளவு சாகுற வரைக்கும் என்ன செய்யணும், அது பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. முஸ்லீமுக்கு அது இல்லதான், அவர் சொல்றபடி என்ன இல்ல, முஸ்லீமுக்கு கிடையாது, எல்லா மதத்தில் உள்ளவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. அப்ப இதுல என்ன பார்க்குமோ என்ன தெரியுது, இது பெண்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியம். அதை இஸ்லாம் எதிர்க்குதுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸுக்கு பிறகு பெண்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கிறது இருக்குல்ல, அதை மறுக்கவே கிடையாது. ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய அந்த முறை தப்பு. இந்த நாட்டில் எதை ஜீவனாம்சம் கொடுக்கிறார்களோ அந்த முறை தப்பு, இது அல்ல ஜீவனாம்சம் அப்படின்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. இந்த முறை எப்படி தப்புன்னு கேட்டா, ஒருத்தன்ட்ட மாசம் மாசம் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஜீவனாம்சத்தை வாங்குவதற்காக வேண்டி அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, பொய்யான ரெக்கார்டுகளை அரசாங்கத்தில் காட்டி கோர்ட்ல காட்டி, ஏன்னா எந்த மாதிரி இருக்கா நம்ம நாட்டில் வாங்கலாம். அவன் 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடியவங்க கூட வருமானம் 2000 ரூபாய் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிடுவான். இப்ப 2000 ரூபாய் உள்ளவனுக்கு எவ்வளவு கொடுக்க சொல்லுவாங்க, 500 ரூபாய் கொடுக்க சொல்லுவாங்க. அவனுடைய வருமானமே 2000 ரூபான்னு சொன்னா கோர்ட் எவ்வளவு கொடுக்க சொல்லு, ஒரு 500 ரூபாய் கூட, நீ 2000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன். அவன் லட்சக்கணக்கில் வச்சிருப்பான். ரெக்கார்டு தான் பேசும் கோர்ட்ல, ரெக்கார்டுக்கு மேல கோர்ட் வரவே மாட்டாங்க. அப்ப ரெக்கார்டை பத்தி ரெக்கார்டு எப்படின்னா நம்ம நாட்டில் உண்டாக்கலாம், யார் சொத்தங்க யாரும் சொந்தமாக்கிடலாம், அது மாதிரிலாம் செய்யலாம். அப்ப நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீவனாம்சங்கிற பேர்ல 500 1000 தான் பெண்கள் பெறுகிறார்கள். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை பெறுவதற்காக வழக்கறிஞரை சந்தித்து அந்த கேஸ் போடுற விஷயத்திலேயே அவர்கள் கணிசமாக தங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய, இந்த தீர்ப்பு வாங்குவதற்காக பல வருடங்கள் நீதிமன்ற படிக்கட்டுகள்ல ஏறி இந்த தீர்ப்பு வாங்குறது 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆயிரும். அந்த மாதிரிலாம் ஏறி என்ன செய்யறாங்க, இந்த தீர்ப்பை தாமதமா பெறாங்க. சின்ன தொகை என்ன செய்யறாங்க, அவன் வருமானம் இருந்தாலும் இல்லைங்கிறான். இவங்களுக்கு நிரூபிக்க இயலாது, பேப்பர் தான் பேசும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் பேருக்குத்தான் இந்த ஜீவனாம்சம் உதவுதே தவிர பெரிய அளவுக்கு உதவலை ஒண்ணு. அடுத்து என்ன பாக்குறோம்னு கேட்டா, இந்த ஜீவனாம்சம் எவ்வளவு வரைக்கும் கொடுக்க சொல்றாங்க, ஆம்பளை பாதிக்கப்படுறான் சில நேரங்கள்ல, அவன் மறுகல்யாணம் பண்ற வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்ப மறுகல்யாணம் பண்ணாம இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒழுங்கா வாழாம இவன் ஜீவனா மாசம் மாதம் தொகையை வாங்கிட்டு அவ தப்பான நடத்தைக்கு போறதுக்கு தூண்டு. கல்யாணம் பண்ணக்கூடாது, சோத்துக்கு நீங்க ஆசை கொடுத்துரு, மத்த வெளியே பாத்துக்கிறேன்,
அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூண்டுதலும் அந்த பெண்ணை வந்து இன்னொரு வாழ்க்கையை கட்டிக்க, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்வதற்கு பதிலாக நம்ம எந்த கட்டுப்பாடு இல்லாம சுதந்திரமா இருக்கலாம், மாசம் மாசம் வேண்ட பணத்தை வாங்கிக்கலாம், நம்ம ஊர் சுத்தலாம் என்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் சில பெண்களுக்கு ஏற்படுவதற்கு இந்த ஜீவனாம்சம் காரணமாக இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஜீவனாம்சத்தை எப்படி கொடுக்க சொல்லுது தெரியுமா? டைவர்ஸ் ஆன உடனே உடனடியாக செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுது. இந்த மாசம் மாசம் உன்னை நம்பி உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு மாசம் கொடுப்பான், 2 மாசம் கழிச்சு தொழில் நஷ்டம் கொடுக்க முடியும்னு ஒரு மனு போன வக்கீல் வச்சுக்கிட்டு அது ஒரு 6 மாசம் இழுக்கும். அப்புறமா என்ன செய்வான், நான் ரொம்ப கொடுக்குற லெவலில் இப்ப இல்ல, அறவே இல்லாம இருக்கிறேன்னு போண்டி ஆயிட்டாமா, காலகாலத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஜமாத்தார்கள் பிடிச்சி வச்சு உட்கார வச்சு, டேய் 4 வீடு இருக்குல்ல, டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா, 2 வீட்டு எழுதி கொடுறா, 2 வீட்டு அந்த பொண்ணுக்கு இப்ப எழுது, அப்படி வாங்கி கொடுக்க சொல்லு இஸ்லாம். விவாகரத்து பண்ணுனா ஜமாத்து என்ன பண்ணனு, ஜமாத்துல போயிருக்காருல பேசாது, அவனுக்குள்ள தெரிஞ்சு போயிடும். கோர்ட்ல போயிருக்காரு பேசும். கோர்ட்டுக்கு போனச்சுன்னு சொன்னா பேப்பர் தான் கோர்ட்டு பாப்பாங்க. ஜமாத்துனா அந்த வீடு யாருது, மோய்தானடா, மோம்பேர்ல மோஞ்சு தானடா அதுன்னு கேட்டுவான். கோர்ட்ல கேட்க முடியாது, மோம்பேர்ல இருக்குது பொண்டாட்டி பேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஏமாத்த முடியாது, சின்ன வட்டத்தில் ஏமாத்த முடியாது, வட்டம் பெருசான ஏமாத்திட்டு போயிடலாம். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, பெண்களை தலாக்கு விவாகரத்து பண்ணினால் உடனடியாக வசதி உள்ள, எப்படி சொல்லுது, அலல் குர்ஆன்ல எப்படி இருக்கிறது, அலல் மூசி கதுருஹு அலல் முகுத்திரி கதுருஹு, வசதி உள்ளவன் அதுக்கு தகுந்தவாறும் வசதியற்றவன் அதுக்கு தகுந்தவாறும் பெண்களுக்கு அழகிய முறையில் ஜீவனாம்சம் கொடுங்கள். அப்போ ஒன்ஸ் வாங்கி கொடுத்துடணும். 10 லட்சம் ரூபாய் கையில கொடு, முடிஞ்சு அவ என்ன செஞ்சு போற, உன்னை சார்ந்துக்கிட்டு வக்கீல போய் இருந்துக்கிட்டு கோர்ட்டுக்கு படி ஏறிக்கிட்டு மாசம் மாசம் கோர்ட்ல போய் இந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு வேலையா? 1000 ரூபாய் பணம் வாங்குறதுக்கு 500 ரூபாய் செலவழிக்கணுமா? உன்னை சார்ந்துக்கிட்டு நிக்கணுமா, உன்னை எதிர்பார்த்து நிக்கணுமா, உனக்கு பயந்துகிட்டு நிக்கணுமா, நீ கொடுக்காம போனாலும் போயிருவேன் அவனை தொங்கிக்கிட்டு நிக்கணுமா? சுயமரியாதை அங்க போகுது. முடிச்சிட்டீங்களா, பாதிக்கப்படுறாள், புள்ள இருக்குல்ல, பணம் சொத்து வச்சுக்கிறீங்கள, 10 லட்சம் ரூபாய் வச்சுக்க, 5 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, ஜமாத்துல 10,000 வச்சுக்க 5,000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. அப்ப அவன் என்ன வைத்திருக்கிறானோ அதுக்கு தகுந்தவாறு பெண்களுக்கு உடனடியாக ஒரு தடவையில் ஜீவனாம்சம் கொடு. இஸ்லாம் சொல்றது என்னன்னு கேட்டா, ஒரு தடவை மொத்தமா கொடுன்னு சொல்லுது. இந்தியாவில் உள்ள சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மாசம் மாசம் கொடுன்னு சொல்லுது. மாசம் மாசம் கொடுங்கிறது கேரண்டியானது கிடையாது. ஒன்ஸ் கொடுத்துட்டா அவ என்ன செய்வா, கல்யாணம் பண்ணிக்கிறவா. என்ன மரம் எதிர்பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணாமல தள்ளி போட மாட்டா, நமக்கு கிடைச்சு போச்சுல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு திருமணத்தை தேர்ந்தெடுப்பா. இது வச்சா திருமணத்தை தேர்ந்தெடுக்க மாட்டா, காசு அங்க வாங்கிடுவோம், சுகத்துக்கு எங்கேயாவது போயிருவோம் ஆயிரும். அப்ப அந்த மாதிரிலாம் வராம இருக்கிறதா இருந்தா இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஜீவனாம்சத்தை இந்தியாவில் ஏத்துக்கிட்டா நல்லது. முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள இந்த சட்டம் இருக்குது, இதை எல்லாத்துக்கும் உள்ள சட்டம் ஆக்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜீவனாம்சம் 1. 2வது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவனுடைய புள்ள கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை இருக்கும், குழந்தை தாயிட்ட வளரக்கூடிய குழந்தையா இருக்கும், தகப்பன்ட்ட வளரக்கூடிய குழந்தையா இருக்கும். குழந்தை தாயிட்ட வளர்ந்தால் அது யார் யார்கிட்ட எப்ப வளரணும்னு இஸ்லாத்துல சட்டம் இருக்குது. அந்த சட்டப்படி தகப்பன்ட்டே இந்த தாயிட்ட இந்த குழந்தை வளருதுன்னு வைங்க, வளர்க்கிறது அவளா இருந்தாலும் அதனுடைய எல்லா செலவும் இவனை சேர்ந்தது. பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு போய் சொல்ல மாட்டான், கொண்டாட்டி கொடுக்கதான் போய் சொல்லுவான். அவன் பெத்த பிள்ளைக்கு கொடுங்கறதுக்கு என்ன செய்ய மாட்டான், இயற்கையாக கொடுத்துருவான். அப்ப அவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய ஜீவனாம்சம் தனியா கொடுக்க சொல்லுது. நீ மனைவிக்கு உரியதை ஒன்ஸ் ஒரு தடவையில செட்டில்மெண்ட் பண்ணி ஒரு தொகையை கொடுத்துரு. அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும், வருஷம் மாசம் மாசம் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ, படிப்பு, உடை, உணவு, இதுக்கெல்லாம் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தலையில இஸ்லாம் சுமத்துகிறது. எந்த அளவு சுமத்துன்னு கேட்டா, இப்ப டைவர்ஸ் ஆகும்போது கை குழந்தைக்கு அந்த பொம்பளை பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணிட்டான். இஸ்லாம் சொல்லுது, பால் கொடுக்கறாள் அதுக்கு ஒரு கட்டணத்தை போடுங்குது. எந்த அளவுக்கு சொல்லுது, பால் கடையில வாங்குறது கிடையாது, கஷ்டப்படுறது கிடையாது, கொடுக்காம அவளுக்கு இருக்க முடியாது, அது அவளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதுக்கு அவளுக்கு தான் நன்மை. அது ஆனாலும் இஸ்லாம் என்ன பண்ணுது, இவன் தலையில சுமத்துகிறது. விவாகரத்து செஞ்ச பிறகு உன் மனைவி பால் ஊட்டக்கூடியவளா இருந்தால் கல்யாணத்தோட இருக்கிற வரைக்கும் தான் அந்த பஞ்சாயத்து கிடையாது, வேணாண்டியில ஓம்புள்ள தானே பால் ஊட்டுறதுக்கு காசை கொடுறா, அதுக்கு ஒரு கட்டணத்தை வாங்கி கொண்டு இஸ்லாம் சொல்கிறது. அதனால ஜீவனாம்சத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விவாகரத்து செய்யப்பட்டால் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க, அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அவங்களுக்கு தீர்வு சொல்லி ஆகணும், மாற்றுக்கருத்து கிடையாது. சொல்ற தீர்வு நல்லதா இருக்கணும், பயன் தரக்கூடியதா இருக்கணும், வெத்து பேப்பர்ல தீர்வு இருக்க கூடாது. அப்ப இந்த ஜீவனாம்சங்கிற தீர்வு நடைமுறையில முஸ்லிம்களுடைய ஜீவன. ஆனா இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், எங்க ஜமாத்துல அயோக்கியர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துகிட்டு இதை செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். எங்கள்கிட்ட விவாகரத்து கேஸ் வந்துச்சுன்னு சொன்னா அது முறைப்படி என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சு கொடுத்துறோம். நிறைய ஜமாத்துகள் பெண்களுக்கு விவாகரத்து ஆன உடனே இப்படி எல்லாம் வாங்கி கொடுப்பது இல்லைங்கிற நான் ஒத்துக்கிறேன். இங்க தமிழ்நாட்டில்
சவுதி அரேபியாவில் மற்ற முஸ்லிம் நாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. இவர்களுடைய அறியாமை போக்குற விதமாக நாங்க அதுக்கு விழிப்புணர்வு நடைமுறையில இல்லாம இருக்கு நிறைய இடங்கள்ல. அதுக்கு நாங்க என்ன செய்யறோம், பாடுபட்டு இருக்கிறோம். அந்த குறையை நாங்க ஒத்துக்கொள்ள தான் வேணும். அதுல இந்த ஹைதராபாத் கல்யாணம் இதெல்லாம் இருக்குது பாருங்க. வறுமையை பயன்படுத்தி அயோக்கியர்கள் அரபிகள் வந்து காம இச்சையில வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து விவரம் தெரியாத பிள்ளைங்களை கட்டாயமா கல்யாணம் பண்ணி ஏமாத்தி வறுமைக்கு பயன்படுத்துறாங்க. இது நம்ம நாட்டினுடைய கையாள அகத்தணும். இவன் ஏன் விடுறான்? ஒரு நாட்டில இருந்து வர்றான், அவன் எதுக்கு வர்றான்? உளவுத்துறை கண்காணிக்கணுமா இல்லையா? நம்ம நாடு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏழை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அரபிக்காரன் கல்யாணம் பண்ணிட்டு போறான்னு பேப்பர்ல எழுதுறதை விட ஒரு அரபி வர்றான்னா உனக்கு ஹைதராபாத் என்னடா வேலை? ஏன் ஹைதராபாத்ல உளவுத்துறை இருக்காதா? இவன் எங்க போறான்? எதையும் வாட்ச் பண்றீங்கல்ல. ஒரு வெளிநாட்டு ஒருத்தன் வர்றான், இதான் நடக்குதுன்னு சொன்னா அவனை வாட்ச் பண்ணி இந்த மாதிரி தூக்கி உள்ளதுக்கு வச்சா நாளைக்கு வருவான ஒருத்தன். அட இந்தியா கூட பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. நம்ம பிள்ளைய நம்ம தான் காப்பாத்தணும். நம்ம நாட்டு பெண்களை, நம்ம நாட்டு சிறுமிகளை நம்ம நாட்டு அரசாங்கம் காப்பாத்தணும். இவன் மாட்டுக்கு என்ன செய்யறான்? புரோக்கர்கள் பண்றாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேப்பர்ல வருது. அரசாங்கம் தலையிட மாட்டேங்கிறான். அரசாங்கம் வந்து பேப்பர்ல எழுத விடுறதை தவிர நடவடிக்கை என்ன எடுத்தான்? அந்த அரபியில பிடிச்சி உள்ள வச்சானா? எங்க நாட்டு பெண்களை ஏமாத்தி கைது கல்யாணம் பண்ணு சொல்லி 2 அரபி பிடிச்சி உள்ள போட்ட நாளைக்கு வருவான அரபி? இது ஒரு சந்தை நினைச்சிட்டு இருக்கிறான். பொம்பளையில வாங்கிட்டு போற சந்தை நினைச்சுக்கிட்டு அரபிகளை ஏமாத்த பாக்குறான். அது வந்து நம்ம நாட்டுடைய கையாளாகத்தான காரணமே தவிர இஸ்லாம் அதை வந்து அனுமதிக்கல. கேட்ட விஷயம்